நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை செய்து ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமிக்கிறார். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஏசாயா 6:1. கடந்த வாரத்திலே நாம் ஒரு புதிய தலைப்பை ஆரம்பிச்சிருக்கிறோம். அது என்னவென்றால், தேவனுடைய உண்மையான நோக்கம் என்ன, மனிதனை படைத்ததின் உண்மையான நோக்கம் என்ன, எதுக்காக மனுஷனை படைச்சார். அதை ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே எழுதி வச்சிருக்கிறார். எதுக்காக கடவுள் மனுஷனை படைச்சார். அவனை சிந்திக்கும்போது, அவனை குறித்து யோசிக்கும்போது கர்த்தர் என்ன நினைச்சார், மனுஷனை குறித்து என்ன நினைச்சார், அது ஃபஸ்ட்டு சாப்டரில் அதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் என்கிற வார்த்தை வேதத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வருகிறது. இதுதான் முதல் முறையாக வருது. அங்கேயே மனிதனை குறித்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். மனுஷன் எதுக்காக படைக்கப்பட்டான் என்பதை வெளிப்படுத்துகிறார். வாசிங்க. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆழக்கடவர்கள். இதுதான் நம்முடைய சப்ஜெக்ட். ஆழக்கடவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்ய கடவர்கள். இதுக்கு தான் கர்த்தர் மனிதனை படைத்தார். பக்தியாக இருக்க இல்லை, வெறுமையாக ஜெபிக்க, உபவாசிக்க, பைபிள் வாசிக்க அதுக்கு கர்த்தர் படைக்கலை. ஆளுகை செய்யும்படி கர்த்தர் படைத்தார். ஆளணும். இப்போ ஜெபிக்காமல் ஆள முடியாது, உபவாசிக்காமல் ஆள முடியாது, இந்த வேதத்தை வாசிக்காமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஆள முடியாது. ஆனால் ஆளுகையை பற்றி சிந்திக்காம வேதத்தை வாசித்தீங்கன்னா, ஆளுகையை பற்றி சிந்திக்காம ஜெபம் பண்ணீங்கன்னா, ஆளுகையை பற்றி சிந்திக்காம உபவாசம் பண்ணீங்கன்னா அவைகளெல்லாம் வெறும் மத சடங்குகளாய் இருக்கும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகத்தினுடைய கேடுபாடு. வெறும் மத சடங்கு, மதத்தினுடைய ஒரு கோட்பாடாக, மதத்தின் கொள்கையாக, மதத்தின் சடங்காச்சாரமாக மாறிவிட்டது. ஜெபம், உபவாசம், சபைக்கு வருவது எல்லாம். கவனிக்க வேண்டும். கர்த்தர் இந்த மாதிரி மத கொள்கைகளை மனிதனுக்கு கொடுக்கவில்லை. மதத்தின் சட்ட திட்டங்களை மனிதனுக்கு கொடுக்கவில்லை. மனிதனுக்கு ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார். ஆள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவன் மனுஷன் ஆளணும். இப்போ பாவம் செய்த பொழுது மனிதன் மதத்தை இழக்கல. எதை இழந்து போனான்? ஆளுகையை இழந்து போனான். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆளுகை இழந்து போனான். அவன் ஆளுவதற்கென்று கர்த்தர் கொடுத்த ராஜ்யத்தை இழந்து போனான். இப்ப தேவன் அவனை பார்த்து பார்த்து டிசைன் பண்ணார், வடிவமைத்தார். மனதில் எதை வச்சுக்கிட்டு மண்ணை பிசைஞ்சார்னா, இவன் ஆளணும், இவன் ஆளணும். எதை மனதில் வச்சுக்கிட்டு அவனுடைய சரீரத்தை டிசைன் பண்ணார்னா, இவன் ஆளணும். எதை மனதில் வச்சுக்கிட்டு அவனுடைய நாசியில ஊதுனார்னா, இவன் ஆளணும். ஒரே நோக்கம். 2 நோக்கம் 3 நோக்கம்லாம் கிடையாது ஆண்டவருக்கு. மனிதனை குறித்து நிறைய நோக்கங்கள் இல்லை. only one purpose. he must rule. அவன் என்ன செய்ய வேண்டும்? ஆள வேண்டும். பாவத்தினால் இழந்து போயிட்டான். இப்போ கர்த்தர் மறுபடியும் இறங்கி வந்தார். இவனுக்கு மதத்தை கொடுக்க வரவில்லை. இவனுக்கு எதை கொடுக்க வந்தார்? இழந்து போன ஆளுகையை, இழந்து போன ராஜ்யத்தை கொடுக்க வந்தார். ஆகவேதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தோடனே அவர் வாயை திறந்து பேசினது என்ன பேசினார்? மனம் திரும்புங்கள்,
மதம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லல, பரலோக மதம் உனக்கு பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்லல, மதத்தின் கொள்கைகள் உனக்கு பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்லல, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ராஜ்யம். ஒரே குறிக்கோள், ஒரே நோக்கம், ஒரே ஃபோக்கஸ் இயேசுக்கு இருந்தது, தேவனுக்கு இருந்தது, தேவனுக்கு இன்றைக்கும் இருக்கிறது. only one focus, only one purpose. ராஜ்யம் இந்த உலகத்தில் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், பிசாசுடைய ராஜ்யம் அழிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் கல்வாரி, அதுக்கு தான் ரத்தம், அதுக்கு தான் ஜீவன், அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் ஆராதனை, அதுக்கு தான் பாட்டு, எல்லாம் வந்து ராஜ்யத்துக்காக. ராஜ்யத்தை தூக்கி வச்சிட்டீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ஜீரோ. அன்பு எதற்காக? ராஜ்யத்தை கட்டுவதற்காக. விசுவாசம் எதற்காக? ராஜ்யத்தை கட்டுவதற்காக. கிருபை எதற்காக? ராஜ்யத்தை கட்டுவதற்காக. Everything must be focused on the kingdom of God. இப்ப தேவன் ஆதாமுக்கு முதலாவது கொடுத்தது ஆளுகையை கொடுத்தார். ஃபர்ஸ்ட் வேற எதையும் கொடுக்கிறதுக்கு முன்னால எதை கொடுத்தார்? ஆளுகையை கொடுத்தார். இவனுக்கு ஆளுகையை ஒருத்தர் கொடுக்கிறார்னா அவர் யாராத்தான் இருக்கணும்? இவனை விட ஆளுகிறதுல பெரிய ஆளா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா இவனை காட்டிலும் அவர் ஒரு பெரிய ராஜாவா இருக்க வேண்டும். அப்படின்னா எனக்கு ஒன்று விளங்குது. முதலாவது கான்டாக்ட், ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பிட்வீன் காட் அண்ட் மேன், முதலாவது தொடர்பு மனிதனுக்கும் தேவனுக்கு இடையில ஏற்படும் பொழுது மனிதன் தேவனை யாராய் பார்த்தான்? முதலாவது ஃபர்ஸ்ட் அவரை யாராய் பார்த்தான்? அவரை ராஜாவாக பார்த்தான். Who is God? தேவன் யார் என்றால் பேசிக்கா அடிப்படையில் நம்முடைய தேவன் ஒரு ராஜா. ஒரு ராஜா இல்ல, தேவன் தான் ராஜா. நிறைய வந்து நம்ம தேவன் யாருன்னு கேட்டால் நிறைய சொல்லுவோம். நல்லவர், வல்லவர், போதுமானவர், உயர்ந்தவர், சிறந்தவர், இதெல்லாம் அவருடைய குணாதிசயங்கள், இவைகளெல்லாம் அவருடைய தன்மைகள். ஆனால் தேவன் யார்? பேசிக்கா அடிப்படையில் அவர் யார்னா அவர் ராஜா. இந்த ஒரு வெளிப்பாடு, இந்த ஒரு வெளிச்சம் எந்த மனிதனுக்கு உண்டாகிறதோ அவன் தேவனை நெருங்கும் பொழுதெல்லாம், தேவனை பார்க்கும் பொழுதெல்லாம், தேவ பிரசனத்துக்கு வரும் பொழுதெல்லாம் ஒரு ராஜாவின் பிரசனத்துக்கு வருகிறோம் என்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு அறிவு அவர்களுக்குள்ளே உண்டாகிறது. ராஜா அப்படிப்பட்டவர்களை சும்மா விட மாட்டார். ராஜாவினுடைய பிரசன்னம் அவர்களை சும்மா என்ன செய்யாது? விடாது. இப்போ மனிதன் அதை இழந்துட்டான். ஏதேன் தோட்டத்தில் தேவனை குறித்த அந்த படத்தையே இழந்துட்டான். தேவனை பற்றி சிந்திக்கிறதுக்கே அவனுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. பாவமும் அருமையாலே சாபமும் அதனால விளைந்த காரியங்கள், மரணம், இதெல்லாம் வந்து மனிதனை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டது. அங்கங்க ஒரு சிலருக்கு கர்த்தர் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். அதில் ஒரு மனிதன், தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்ற மனிதன் தான் ஏசாயா. அதான் நம்ம வாசித்தோம். மறுபடியும் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6:1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர், இருங்க ஆண்டவர், ஆண்டவர்னா என்னங்க அர்த்தம்? ஆளுகிறவர். கவனிங்க, ஆளுகை செய்கிறவர், ராஜா. ராஜா பட்டம் பாருங்க, எப்படிப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனம். சிங்காசனத்தில் யார் உட்காருவா? ராஜா. ராஜா சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன்.
அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இப்போ கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவரை ஏசாயா கண்டான். அப்படின்னா உசியா மரணம் அடைஞ்சதுக்கும் ஏசாயா பார்த்த தரிசனத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. தொடர்பு இல்லாமல் கர்த்தர் எழுத மாட்டார். தொடர்பு இல்லாமல் கர்த்தர் எழுத மாட்டார். என்ன தொடர்பு? இந்த உசியா ராஜாவும் ஏசாயாவும் ரொம்ப நெருக்கமானவர்கள், ரொம்ப நெருக்கமானவர்கள். ஏசாயா ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் மக்களுக்கு, யூதாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறவன். இவன் செய்கிற ஊழியத்துக்கு உசியா ராஜா பயங்கர சப்போர்ட்டு. என்னது? பயங்கர சப்போர்ட்டு, பயங்கர உதவி. அதனால ஏசாயா பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பிரசங்கம் பண்ணுவான். ஏன்னா யார் சப்போர்ட்டே ஐயாவுக்கு இருக்கு சொல்லுங்க. அதனால நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, சாராயத்தை நாடி போகிறவனே உனக்கு ஐயோ, அது உனக்கு ஐயோ ஐயோன்னு ரொம்ப தைரியம். ஏன்? காரணம் என்னன்னா, இவனுக்கு பின்னால் யார் இருக்கிறது? ராஜா இருக்கிறார். ராஜா சப்போர்ட் பண்ணுறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏசாயாவின் நம்பிக்கை யார் மேலே போயிடுச்சு? ஏதாவதுனா உடனே மைண்டில் வர்ற எண்ணம் என்னன்னா, நமக்கு பின்னால் யார் இருக்கிறது? பாருங்க, இந்த உலகத்தில் நல்லவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் வல்லவர்களாக இருக்க மாட்டாங்க. வல்லவர்கள்னா என்ன அர்த்தம்? அவர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க. அவங்க நினச்சா என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க. உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற மனசு இருக்காது. நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும், ஆனால் உதவி செய்கிற மனசு இல்லை. சிலருக்கு உதவி செய்கிற மனசு இருக்கும், ஆனால் பாவம், அவங்களால என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. இப்போ இந்த 2 ஆளுகளையுமே நம்ம நம்ப மாட்டோம். இந்த 2 பேர் மேலேயும் நமக்கு என்ன வராது? நம்பிக்கை வராது. இந்த 3ஆவது ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. அவங்க யாரு? அவங்களால உதவி செய்யவும் முடியும், அவங்களுக்கு உதவி செய்கிற அப்படி சிலர் இருக்கிறாங்க, சில மக்கள் இருக்கிறாங்க. அவங்களால உதவி செய்ய முடியும், அவங்களுக்கு உதவி செய்கிற மனசும் இருக்குது. அதனால தான் அப்படிப்பட்டவங்க மேலே நம்முடைய நம்பிக்கையை வச்சிடறோம். ஏசாயா அந்த மாதிரி நம்பிக்கை வச்சான். யார் மேலே? உசியா ராஜா மேலே. அது உசியா ராஜாவுக்கு உதவி செய்யக்கூடிய பலனும் இருக்குது, உதவி செய்யக்கூடிய மனசும் இருக்குது. அதனால ஏசாயாவுக்கு பயங்கர நம்பிக்கை. நமக்கு இருக்கிறார், ராஜா இருக்கிறார், நமக்கு ராஜா இருக்கிறார், நமக்கு ராஜா இருக்கிறார், நமக்கு ராஜா இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் அந்த ராஜா என்ன செய்து விட்டார்? கவனிக்கணும், கவனிக்கணும். இந்த 2ம் இருக்கிற ஆட்கள், உதவி செய்கிற பலனும் உதவி செய்கிற மனசும் இருக்கிற ஆளுக, என்னைக்கினாலும் உதவி செய்கிறத என்ன செய்யலாம்? நிறுத்தலாம். காரணமே இல்லாமல் என்ன செய்யலாம்? நிறுத்தலாம். அல்லது உலகத்தை விட்டே அவர்கள் என்ன செய்யலாம்? போகலாம். அதனால தான் அவர் நல்லவருங்க, இவர் நல்லவருங்கன்னு எவர் மேலேயும் உன்னுடைய நம்பிக்கையை வச்சிராதன்னு கர்த்தர் இந்த காலைவேளை பேசுகிறார். இந்த காலைவேளை கர்த்தர் பேசுகிறார். He will either stop giving or stop living. விளங்கிடுச்சா? ஒன்று கொடுக்கறத நிறுத்துவாங்க, அல்லது அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏசாயாவுக்கு வந்து விட்டது. ரொம்ப சோர்ந்து போயிட்டான், ரொம்ப வேதனை அடைஞ்சிட்டான்,
எப்படி ஊழியம் செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? எப்படி இந்த ஊழியத்தை செய்ய போகிறோம்? இன்னும் சொல்லணும்னா, உசியா ராஜா மரணம் அடைந்தது ஏசாயாவை பொறுத்தளவில் ஏதோ ராஜா மரிச்சிட்டான்றது மாத்திரம் அல்ல, இவனை பொறுத்தளவில் இவனுடைய நம்பிக்கை மரித்து விட்டது. நம்பிக்கை மரித்து விட்டது. இந்த காலை நேரத்தில் நம்பிக்கை மரித்து போய் இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். எந்த நம்பிக்கையும் இனி இல்லை. நம்பிக்கையே மரணம் அடைஞ்சிருச்சு. நம்பிக்கை மரித்து போன நிலையில் இந்த இடத்துல இருக்கலாம். அந்த நேரத்தில் தான், அந்த நம்பிக்கை மரித்து போன நேரத்தில் தான் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் உசியாவை காட்டிலும் பெரிய ராஜா, உசியா ராஜாவை காட்டிலும் மகத்தான ராஜா ஏசாயாவுக்கு தான் யார் என்கிறதை காண்பிக்கிறார். அப்படி காமிக்கும் போது அவர் சொல்றாரு, உசியா ராஜாவுக்கும் இந்த உலகத்தில் ஒரு முடிவு உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பெரிய மனிதனுக்கும் இந்த உலகத்தில் முடிவு உண்டு. எந்த நல்ல மனிதனுக்கும் இந்த உலகத்தில் முடிவு உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் முடிவே இல்லாதவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், மரித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கை மரித்து போய் நம்பிக்கை இழந்து இந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கலாம். உன்னுடைய நம்பிக்கைக்கு துளிர்விட செய்யும்படியாக, உன்னுடைய நம்பிக்கைக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கும்படியாக, உன்னுடைய நம்பிக்கையை உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார். நம்பிக்கை இழந்து போகாதே. எந்த மனுஷனும் உனக்கு உதவி செய்யறதை நிறுத்தி இருக்கலாம். எந்த மனுஷனும் உதவி செய்கிற மனுஷன் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உதவி செய்யறதை நிறுத்துறதும் இல்லை. நான் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாளும் போக போறதும் கிடையாது. நான் அல்பாவும் ஓமேகாவுமானவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். இந்த காலவெளியில் நான் சொல்றேன், உன் கண்ணு இதுவரைக்கும் அவரை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும், அந்த மனுஷனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும், அந்த மனுஷியை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும். இந்த காலை நேரத்தில் உன் கண் என்னை பார்க்கட்டும், என்னை பார்க்கட்டும். பாருங்க, நம்பிக்கையற்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் வர்றது நல்லது. அப்படி வந்தால் தான், மனிதர்கள்லாம் நம்மளை கைவிட்டா தான் நம்ம கண் யாரை பார்க்கும்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்கிறதுக்காக போகிறான். அவனுடைய ஊழியத்தில் பயங்கரமான உபத்திரவங்கள் வருகிறது. அந்த உபத்திரவத்தின் நேரத்தில் அவன் சொல்கிறான், மரணத்துக்கு பக்கத்தில் போயிட்டோம், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வாசிப்போம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே, என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. சிலர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், இனி நமக்கு பிழைப்பு இல்லை. அவர் பிழைப்போம்னா உயிர் தப்புவோம், அந்த அர்த்தத்தில் சொல்றார். உயிர் தப்புவோன்ற நம்பிக்கையே இல்லை. உயிரே போக போக போகுது. உயிர் போகிற நேரம் மரணம் வருது. ஆனால் நமக்கு பிழைப்பு இருக்குது பாருங்க, வாழ்க்கை. அந்த பிழைப்பு இல்லை. அந்த பிழைப்பு இனி வருமா நமக்கு? இனி நான் பிழைப்பேனா? என் குடும்பம் பிழைக்குமா? நான் இந்த உலகத்தில் வாழ்வேனா? எந்த நம்பிக்கையுமே இல்லை பாஸ்டர் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கும்படி விரும்புகிறார். உங்கள் கண்களுக்கு முன்பாக உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா உங்கள் கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும்படி விரும்புகிறார். அவர் மேலே உங்கள் கண்ணை பதிக்கும்படி விரும்புகிறார். அவர் மேலே உங்கள் இருதயத்தை பதிக்கும்படி விரும்புகிறார். அதுக்கு தான் இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதுக்காகத்தான் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள்
உட்காந்துருக்கிறீங்க, பலத்துக்கு மிஞ்சின வருத்தம், பாரம் உங்களை மாதிரியே தான் பவுலுக்கு வந்தது. பலத்துக்கு மிஞ்சின பாரம், பலத்துக்கு மிஞ்சின வருத்தம். உங்களுக்கு கர்த்தர் இந்த காலவெளியிலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக அவரை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார், அவரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். ஏப்பா விசில் வந்துக்கிட்டே இருக்குது? அது சரி பண்ண முடியாதா? ஜீசஸ் வாசிப்போம் 9வது வசனம். நாங்கள் எங்கள் மேல், இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே, நல்லா கவனிங்க, இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? மரணம் வரும் அப்படின்னு நிச்சயமா இருந்தாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு போராட்டம், அந்த அளவுக்கு உபத்திரவம், அந்த அளவுக்கு நெருக்கம், அந்த அளவுக்கு பாடுகள். கண்டிப்பா இவங்களுக்கு என்ன வந்துடும்? மரணம் வந்துடும். கண்டிப்பா மரணம் வரப்போகுதுன்ற நிச்சயம் வந்த பிறகு ஆண்டவர் மேல நம்பிக்கையா வைப்போம். மரணம் வரப்போகுது, அந்த நேரம் ஆண்டவரை 1008 கேள்வி கேட்போம், 1008 முறுமுறுப்பு நமக்கு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவ்வளவு நாளும் மதத்தில் இருந்திருக்கிறோன்னு அர்த்தம், மத வழிபாடு நடத்தியிருக்கிறோன்னு அர்த்தம். தேவனை இவர்கள் ஆழமாய், தேவனோடு ஆழமான உறவு, ஆழமான இறுக்கமான பிடிப்பு அவர்களுக்கு இருந்ததுனால சொல்கிறாங்க, மரணம் வரும்னு எங்களுக்கு நிச்சயமாக தெரியுது, ஆனால் எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம் தெரியுமா? அப்படியே எங்களுக்கு மரணம் வந்தால் கூட எங்களை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புவார். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். என்ன ஆழமான விசுவாசம், என்ன ஆழமான பற்று! இது யாருக்கு வரும்னா ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு வரும், ராஜாவை குறித்த வெளிப்பாடு பெற்றவர்களுக்கு வரும். கவனிங்க, இதான் பாருங்க, மரணம் வரும்ன்ற நிச்சயம் நல்ல தெளிவாக தெரியுது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, இன்னும் நாங்கள் தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறத மட்டும் விட மாட்டோம், நம்பிக்கையை மட்டும் விட மாட்டோம். என்ன நம்பிக்கை வைக்க போகிறோம்? மரித்தோரை அங்கே எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அந்த லெவலுக்கு கர்த்தர் மேலே ஒரு பிடிப்பு, பற்று, பாசம், ஆழம் இருந்ததுனால அவர் மரணத்துக்கே விடலைங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம், இந்த ஒரு பிடிப்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், இந்த ஒரு ஆழத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், இந்த ஒரு பற்ற நம்பிக்கையை, விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வளரும் போது அவர் அடுத்த வசனம் பாருங்க, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், தப்புவித்தார். மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார். பவுலை தப்புவித்தவர், பவுலோடு இருந்த ஊழியர்களை தப்புவித்தவர், இந்த காலை நேரத்தில் உங்களையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களையும் தப்புவிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களையும் பிழைப்பூட்ட அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களையும் பிழைக்க வைக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அங்க வாசிங்க, அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். என்ன வார்த்தை பாருங்க, 3 வார்த்தை. என்னது? தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இப்படின்னு யாரை பற்றி மட்டும்தான் சொல்ல முடியும் தெரியுமா? யோசித்து பாருங்க. 3 காலத்தையும் நீங்க சொல்லணும்னா யாரைத்தான் சொல்ல முடியும்? கர்த்தரை தவிர வேற யாரையும் சொல்ல முடியாதுங்க. கர்த்தர் எந்த மனுஷனையாவது சொல்ல முடியுமா? கொடுத்தார், கொடுக்கிறார்,
அதோட முடிச்சுக்கிற வேண்டிதான். அது வரைக்கும் வேணா சொல்லலாம். இன்னமும் கொடுப்பார்னு கேரண்டி கிடையாது. சிலர் என்னன்னா கொடுத்தார் அதோட முடிச்சுக்கிட்டார். இப்போ என்ன செய்யலை, இப்போவுமே கொடுக்கல இல்லையா? செய்தார், இப்போவுமே செய்யலை. ஆனால் நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் மட்டுமே கொடுத்தார், கொடுக்கிறார், கொடுப்பார். ஆமென். இப்போ சொல்லுங்க, ஆசீர்வதித்தார், நடத்தினார். ஹல்லேலூயா. போஷித்தார், பாதுகாத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னன்னாலும் எடுத்துக்கோங்க, எந்த வார்த்தையை வேணாலும் எடுத்துக்கோங்க. 3 காலத்துக்கும் அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். நடத்தினார், நடத்துகிறார், நடத்துவார், நடத்துவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்தான் ராஜாதி ராஜா, ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். இந்த ராஜாவை குறித்த இந்த வெளிப்பாடு நமக்கு இருந்தால் தான், பாருங்க, எங்களுக்கு மரணமே வந்தாலும் சரி கர்த்தரை விட மாட்டோம். எந்த இடத்துக்கு வர்றாங்க பாருங்க. இதுதான் வெளிப்பாடு, இதுதான் ராஜ்யம். ராஜ்யத்தில் உள்ளவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. ராஜ்யத்தில் உள்ளவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. அப்படி தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நான் ஏற்கனவே சொன்னேன் போன வாரம். அவர் எங்களை விடுவிப்பார், அவர் எங்களை விடுவிப்பார். இந்த அக்னியிலிருந்து எங்களை என்ன செய்வார்? விடுவிப்பார். ஆனால் விடுவிக்காமல் அவர் தான் எங்களுக்கு ராஜா. அதான் பாயிண்ட். வாசிப்போம். தானியேல் திருப்புங்க. தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். யாரை நோக்கி? ராஜாவை நோக்கி பேசுறாங்க. உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு. எப்படி இந்த ராஜாவை பார்த்து இவ்வளவு தைரியமா பேச முடிஞ்சு? சொல்லுங்க. என்ன தெரியுமா காரணம்? என்ன தெரியுமா? அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஒரு ராஜாவை தான் தெரியும். எந்த ராஜாவை? நேபுகாத்நேச்சாரை மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த 3 பேருக்கு தான் இன்னொரு ராஜாவை தெரியும். அவர் இந்த ராஜாவை காட்டிலும் மகா பெரியவர், இந்த ராஜாவை காட்டிலும் மகா வல்லவர். எல்லா மக்களுக்கும் இந்த ஒரு ராஜாவை தான் தெரியும். ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் கண்களினால், மாம்ச கண்களினால் காணக்கூடாத இன்னொரு ராஜா, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவை தெரியும். அந்த அறிவு தைரியத்தை கொடுத்தது. அந்த அறிவு தான் தைரியத்தை கொடுத்தது. பாருங்க, அந்த ராஜாவை குறித்த அந்த அறிவு நமக்கும் தைரியத்தை கொடுக்கும். அந்த அறிவு இல்லைன்னா கோழைகளாக இருப்போம். நாம் கோழைகளாக இருக்கும்படி அழைக்கப்படலை, தைரியசாலிகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கோழைத்தனத்தையெல்லாம் தூக்கி தூர எறியணும், பயத்தையெல்லாம் தூக்கி தூர எறியணும். பயந்தாங்கொழிகளாக இருக்கிறது கர்த்தர் நம்ம என்ன செய்யவில்லை, அழைக்கவில்லை. தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாவை காட்டிலும் மகா பெரிய ராஜா நமக்கு பின்னால, நமக்கு பாதுகாப்பாய், நமக்கு ஆதரவாய். அதான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு அறிவு பேசுறான் பாருங்க. 17வது வசனம், நாங்கள் எங்கள் தேவன்
ஆ ஆ ஆ ஆ என்கிறது ராஜாவாகிய உமக்கு. எப்படி பேசுறாங்க? ராஜாவாகிய உமக்குன்னா நீங்க ராஜாதான், நீங்க ராஜாதான். அது நாங்க அங்கீகரிக்கிறோம். நீங்க ராஜான்றதை ஏத்துக்கிறோம், நீங்க ராஜான்றதை ஒத்துக்கிறோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ராஜா உங்களை விட பெரிய ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை விட வல்லவராகிய ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ராஜாவை எங்களுக்கு தெரியும். நீங்க நினைச்சா, நேபுகாத்நேச்சாரே, நீங்க நினைச்சா எங்களை அக்கினி சூளைக்குள்ள போக விடாம தடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, போக விடாம எங்களை காக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. உங்களால அதைத்தான் செய்ய முடியும் நீங்க. ஆனா எங்களுக்கு ஒரு ராஜா தெரியும் பாருங்க, நாங்க ஒரு ராஜா வரைஞ்சிருக்கிறோம் பாருங்க. அவர் யார் தெரியுமா? நாங்க அக்கினி சூளைக்குள்ள போனாலும் அதுல இருந்து எங்களை காத்து வெளியே கொண்டு வந்துடுவார். போனாலும் வெளியே கொண்டு வருவார். அப்படிப்பட்ட ராஜாவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதைத்தான் பவுல் சொன்னார், நாங்க மரணமே வந்தாலும் மரித்தோரிலிருந்து எங்களை என்ன செய்கிறவர்? எழுப்புகிறவர். அதுதான் இவங்களும் சொல்றாங்க, நீ நினைச்சா அக்கினி சூளைக்குள்ள போகாம வேணா எங்களை காக்கலாம். ஏதோ நாங்க கெஞ்சி கெதறி உங்க மேல ஏதோ இது பண்ணி தயவு வச்சு அதெல்லாம் பண்ணா அக்கினிக்குள்ள போகாம காக்கலாம். ஆனா we know our king, எங்களுக்கு இன்னொரு ராஜா தெரியும். அவர் நாங்க உள்ள போனாலும் ஒரு முடி கூட, சும்மா இல்ல ஏதோ பாதி கருகி பாதி வெந்து வேகாம அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு முடி கூட வேகாம, ஒரு ஸ்மெல் கூட, அக்கினியின் வாசனை கூட இல்லாம இந்த ராஜா எங்களை வெளியே கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். அதே மாதிரிதான் இவங்களுடைய ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இருந்தான், தானியேல். அவனும் அதே கேஸ் தான். அவனையும் தூக்கி எங்க போடுறாங்க? சிங்க கேபில. வாசி பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரியும், ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு அங்கேயும் அதுவும் ஒரு கட்டளை. அப்படி வேற எந்த தெய்வத்தையாவது யாராவது வணங்கினாங்க, விண்ணப்பம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை? சிங்க கேபில தூக்கி போடணும். எல்லாம் கட்டளையெல்லாம் போட்டாச்சு. இப்போ அதில் யார் மாட்டிக்கிட்டா? தானியேல் மாட்டிக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா, கட்டளை போட்டது இந்த ராஜா, என்னை ஜெபிக்கணும்னு கட்டளை போட்டது அந்த ராஜா. இந்த ராஜாவை தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு இன்னொரு ராஜாவை தெரியும். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், அண்ட சராசரத்தையும் தன்னுடைய கரங்களுக்கு கீழே வைத்து ஆண்டு கொண்டிருக்கிறவர். இப்ப கர்த்தர் கேட்கிறார், உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? அந்த ராஜாவை நீ பார்த்திருக்கிறியா? அந்த ராஜாவை குறித்த அறிவு உனக்கு இருக்குதான்? கர்த்தர் இந்த காலவெளியிலே கேட்கிறார். வாசிப்போம். இப்போ 14வது வசனம். அந்த மாதிரி எல்லாம் ஆகி இப்போ தானியேல் சிக்கிக்கிட்டான். தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபில போடணுன்ற ஒரு இது வந்துருச்சு. அந்த நேரத்தில் என்ன நடக்குது பாருங்க. 14வது வசனம் 6:14. தானியேலை காப்பாற்றும்படிக்கு தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் என்ன பட்டி கொண்டிருந்தானா? பிரயாசப்படுறது யாருங்க? சத்தமா சொல்லுங்க. ராஜா பிரயாசப்பட்டும் தானியேலுக்கு உதவி செய்ய முடியவில்லை. அதனால தான் நான் சொன்னேன், சில நேரங்களில் மனிதர்கள் உண்மையா பிரயாசப்பட்டும் உண்மையா விரும்பியும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை கண்டு நீங்கள் என்ன செய்திடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ராஜாவாலேயே முடியல, ராஜாவாலேயே முடியல.
ஆனால் ஒன்று தெரியுமா, தானியேலுக்கு ராஜா மேலே நம்பிக்கை கிடையாது. ராஜா கிட்ட கெஞ்சலை, கதறலை, ராஜா காலில் போய் விழலை. எப்படியாவது என்னை இந்த செங்கக்கிபிலேருந்து காத்துருங்க ராஜான்னு கேட்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த ராஜா நினச்சா சிங்கக்கெபிக்கு போக விடாம தான் தடுக்க முடியும். ஆனால் அந்த ராஜா நினச்சா சிங்கக்கெபிக்குள்ளே போட்டாலும் அங்கேருந்து என்னைய தப்பு வைக்க முடியும், அங்கேருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியும். அந்த கெபிக்குள்ள போனாலுமே. இப்ப காலையில கேட்கிறார், அந்த ராஜாவை உங்களுக்கு தெரியுமா? அந்த ராஜாவை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? அந்த ராஜாவை குறித்த வெளிச்சம், வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குதா? வெளிப்பாடு இருக்குதா? அந்த காலை நேரங்களில் மத எண்ணங்கள்லாம் தூக்கி தூர எறியணும். ராஜாவை குறித்த ஆழமான வெளிப்பாடு, ஆழமான வெளிச்சம் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தரும்படி விரும்புகிறார். பாருங்க, அவன் பிரயாசப்பட்டான், ஒண்ணு முடியல. அடுத்த வசனம், 15வது வசனம், அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டமாய் வந்து இவன் தான் கட்டளை போட்டான், இந்த ராஜா தான் இந்த கட்டளை எல்லாம் போட்டான். ஆனா கட்டளை போடும்போது தெரியாது இவனுக்கு யார குறி வைக்கிறானுங்க. தானியேலை குறி வச்சுதான் எல்லா வேலையும் நடக்குதுன்றது யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு தெரியாது. இப்பதான் தெரியுது, ஐயோ நம்ம போட்ட கட்டளை யாருக்கு விரோதமா திரும்பிருச்சு. இப்ப கட்டளையும் மீற முடியாது, மோதிரத்தை போட்டாச்சு, கையெழுத்து போட்டாச்சு, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. தானியேல் சொல்றான், உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, அவரால் செய்ய முடியும், நீ அதை பார், அவரால் செய்ய முடியும். இவன் வந்து கெபியிலேருந்து என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சவும் இல்லை, கெபியில போட்டுருவாங்களேன்னு ஜெபிக்காமலும் இருக்கல. வீரன் வீரன் இப்படிப்பட்ட வீரர்களாக, வீராங்கனைகளாக எழும்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்காக கோழைத்தனமா இருக்கக்கூடாது, கோழைகளா இருக்கக்கூடாது. அவங்களுக்காக, இவங்களுக்காக, அவருக்காக, இவருக்காக, சொந்தத்துக்காக, பந்தத்துக்காக கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய நாமம் அருமையானவர்களே தூஷிக்கப்படுற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, கோழைத்தனமா இருக்கக்கூடாது. வீரர்களா இருக்க வேண்டும், வீரர்களா இருக்கணும். நாங்க செய்ய மாட்டோம்னா செய்ய மாட்டோம், இப்படிதான் இருப்போம். என்ன வேணாலும் செய், கர்த்தருக்காக நாங்க உறுதியா இருக்க போறோம். நாங்க சிலர் சொந்தத்துக்காக, பந்தத்துக்காக அருமையானவர்களே விட்டு கொடுத்து காரியங்களை, யாரு என்ன வேணாலும் செய்யுங்க, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜாவுக்கு நாங்கள் புத்திரர்களாய், பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்த ராஜா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். அப்படிப்பட்ட இடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? வரணும். வரும்படி கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். தானியேல் நிக்கிறான் பாருங்க, நிக்கிறான். என்ன வேணாலும் நடக்கட்டும், சிங்கக்கெபியை போடு. நீ சிங்கக்கெபியில போட்டாலும் அந்த சிங்கக்கெபியிலேருந்து என்ன செய்ய, அதை வாசிங்க. எனக்கு ஆச்சரியமான வசனம் 16வது வசனம் தான். அப்பொழுது ராஜா கட்டளையிட போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, யாரு? ராஜா தானியேலை நோக்கி சொல்றாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். சொல்றது யாரு? ராஜா சொல்லணும்னா எந்த அளவுக்கு தானியேல் ராஜாவை பாதிச்சிருப்பான், தானியேலுடைய விசுவாசம் எந்த அளவு ராஜாவை பாதிச்சிருக்கும், தானியேலுடைய விசுவாச வாழ்க்கை எந்த அளவு தானியேலை பாதிச்சிருக்கும். நான் சொல்றேன், நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒரு ஆளையாவது பாதிக்கணும், ஒரு ஆளையாவது பாதிக்கணும், ஒரு ஆளையாவது அருமையாளை பாதிக்கணும். நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய விசுவாசத்தை பார்க்கணும் மக்கள். சொல்ற, உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தூக்கி போடுறாங்க, போட்ட உடனே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த ராஜா தூதன் அனுப்புகிறார், படை வீரர்கள் அனுப்புகிறார். இந்த ராஜாவின் படை வீரர்கள் இவனை தூக்கி போட்டாங்க.
அந்த ராஜாவின் படை வீரர்கள் நேராக இறங்கி வந்து அவங்க கெபிக்குள்ளெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடுவாங்க. மூடின கல்லெல்லாம் எதை வேணாலும் எதுக்குள்ளே வேணாலும் அவங்க போய் இருக்கிற சிங்கத்தை பூரா பிடிச்சி ஒன்றும் செய்யலை, வாயில் ஒரு நல்ல நூலாக போட்டு இறுக்கமாக கட்டி விட்டான். பக்கத்தில் போகுது, கைகிட்ட போகுது, காலுகிட்ட போகுது, தானியேலை பார்க்குது, சுற்றி சுற்றி வருது. ஆனால் தானியேலை என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நைட்டெல்லாம் பாட்டு ஆராதனை அது நல்லா ஓடுது. சிங்கமெல்லாம் சுற்றி சுற்றி வருது, ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இங்கே ஒருத்தர் ராத்திரிலாம் தூங்கலை. யாரு? உள்ள போட்ட ராஜா ராத்திரியெல்லாம் தூங்கலை. ஐயோ தானியேலை உள்ள போட்டனே, தானியேலை உள்ள போட்டனே, தானியேலுக்கு என்ன ஆச்சோ? காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு ஓடி வர்றான். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா அப்படின்னு தானியேல் அங்கிருந்து சொல்றான், ராஜாவே நீர் வாழ்க. இந்த சத்தத்தை கேட்டான் பாருங்க ராஜா. அவனுக்கு இருந்த சந்தோஷம், அவனுக்கு இருந்த மகிழ்ச்சி. ஏன்னா நைட்டெல்லாம் அந்த ராஜாவை வாழ்த்திட்டான். எவ்வளவு வாழ்த்தணுமோ அந்த ராஜாவை வாழ்த்திட்டு இப்ப காலையில இவர் ஐயா யாரை வாழ்த்துறாரு? இந்த ராஜாவை வாழ்த்துறாரு. வெளியே கொண்டு வர்றாங்க. தானியேலை வெளியே கொண்டு வந்து அவனை போடணும்னு நினச்சவன், அவனை போடுறதுக்கு பிளான் பண்ணவன், அவனை போடுறதுக்காக பேப்பரில் எழுதினவன், பத்திரத்தில் எழுதினவன், கையெழுத்து வாங்கினவன், தந்திரம் பண்ணவன், அத்தனை பேரையும் தூக்கி மேலேருந்து கீழே போடுறாங்க. யாரையும் கீழேயே விடலை சிங்கம். போகிற வழியிலேயே இதுக்கடையில் என்ன பண்ணிட்டான்னா, தானியேல் வெளியே வந்த உடனே இந்த மேலிருந்து வந்தாங்கல்ல சோல்ஜர்ஸ், படை வீரர்கள், அந்த ராஜாவின் படை வீரர்கள், அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த நூலை கட்டியிருந்தாங்கல்ல அதெல்லாத்தையும் கரெக்டாக தெளிவாக மறக்காம கழட்டி விட்டு போயிட்டான். நூலெல்லாம் என்ன செஞ்சாச்சு, கழட்டியாச்சு. சிங்கம் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு, வாய் ஃப்ரீ ஆயிடுச்சு. அது ஏற்கனவே நைட்டெல்லாம் என்ன அது சாப்பிடல, ஃபாஸ்டிங், நைட் ஃபுல் ஃபாஸ்டிங்கை போட்டு. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், இப்போ ஃபாஸ்டிங் இருந்தேன்னா, ஒழுங்காக ஃபாஸ்டிங் இருந்தேன்னா நாளைக்கு வருது சும்மா அப்படியே கொழு 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 கொழுன்னு வருது. நீ நல்லா என்ன செய்யலாம், இது இருந்த பசியில் உள்ளேயே விடலை, கீழே விடலை, வருது கீழே விழுகிறதுக்கு முன்னால பிச்சிருச்சு. ரொம்ப முக்கியமானது. தானியேல் வந்தோடனே ராஜா சொல்ற வார்த்தை பாருங்க. ராஜா சொன்ன வார்த்தை 25வது வசனம், சீக்கிரம். எழுதினது, ராஜா எழுதுறார். என்ன எழுதுறாரு பாருங்க. எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். இப்ப கவனிங்க, அவருடைய என்னங்க ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் அழியாதது. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் சொல்றாங்க அவருடைய ராஜ்யம். பழைய ஏற்பாட்டில் ராஜ்யத்தை பற்றி ஒருத்தன் பேசிட்டான், ஒரு ராஜா பேசிட்டான், தேவனுடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிலை நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று
இவன் தான் தானியேலை சிங்கக்கேபில போடுறதுக்கு எழுதினவன். இப்போ அந்த தானியேலை அந்த ராஜா விடுதலை ஆக்கணும்னா இவனுக்கு ஒன்று விளங்கிடுச்சு. என்னை காட்டிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார், என்னை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். என்ன மறந்த இந்த காலை நேரத்தில் கத்த சொல்ற, இந்த காலை நேரத்தில் ஆவியானவங்களோட பேச விரும்புகிறேன். எப்படிப்பட்ட நெருப்புக்குள்ள போய்கிட்டு இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்படிப்பட்ட கெபிக்குள்ள நீங்க உட்கார்ந்திருந்தாலும் உங்களை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை காக்கிற ஒரு ராஜா இருக்கிறார். இந்த ராஜாவை மனதில் வைங்க, ராஜாவாய் பாருங்கள். அவரை ராஜாவாய் பார்க்க கர்த்தர் இன்றைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒரு காரியத்தை நான் சொல்லி சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். திருப்பவும் மறுபடி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:1. எது நிறைந்திருந்தது? தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்ப ஏசாயாவுக்கு தரிசனம் எங்க எங்க கிடைக்குது? எதை பற்றி கிடைக்குது? தேவாலயத்தை குறித்து கிடைக்கிறது. இவன் தேவாலயத்தின் வாசல்ல நிற்கிறான். தேவாலயத்தின் வாசல்ல நிற்கும் பொழுது உள்ளே ஆண்டவரை பார்க்கிறான். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக பார்க்கிறான். கவனிங்க, ஒரு முக்கியமான சத்தியத்தை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். தேவாலயம் என்பது 3 பகுதிகளை உடையது. ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம், இதெல்லாம் 3 பகுதிகளை உடையது. என்னென்ன? 1 பிரகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரம் என்பது என்ன? இந்த வாசல் இருக்குல்ல, இந்த கட்டடத்துக்கு வாசல் இருக்குல்ல, இந்த வாசலுக்கு வெளியே ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா, அந்த காம்பவுண்டு வால் கேட் எல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த வாசலுக்கும் அந்த காம்பவுண்ட் கேட்டுக்கும் இடையில இருக்கிறது தான் என்னது? பிரகாரம். அந்த பிரகாரத்துக்கு யார் வேணாலும் வரலாம். இஸ்ரவேலர்கள் யாருனாலும் வரலாம். வந்து ஆட்டையோ காளையோ வெட்டி பலி செலுத்திட்டு போகலாம். அதுக்கப்புறம் இந்த வாசலுக்குள்ள வந்து இது வரைக்கும், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ள யார் வரலாம்? ஆசாரியர்கள் வரலாம். ஆசாரியர்கள் மட்டும் வரலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ், இதுக்கப்புறம் இது இருக்குது பாருங்க, இது என்னது? இது பரிசுத்த ஸ்தலம் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலம். இதுக்குள்ள இந்த ஆசாரியர்களும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. யார் மட்டும்தான் வர முடியும்? பிரதான ஆசாரியர் மட்டும்தான் உள்ள வர முடியும். அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள என்ன செய்ய முடியும்? வர முடியும். இப்ப கவனிங்க, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள வர முடியாதுன்றதை விட, அது மட்டும் இல்லை, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்கவே முடியாது யாரும். ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவே ஒரு பெரிய திரைச்சீலை இருந்தது. யாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்க முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருந்ததுன்னா, உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டிக்குள்ள கற்பலைகள் இருந்தது, மன்னா இருந்தது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. அது அந்த பெட்டி, இதெல்லாம் சேர்ந்ததான் பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டி. அதைத்தான் கிருபாசனம் என்று சொன்னார்கள். அந்த கிருபாசனத்தில் தான் தேவன் வீற்றிருக்கிறார். தேவன் வீற்றிருந்தார், கிருபாசனத்தில் இருந்தார். யாரும் உள்ள பார்க்கவே முடியாது. ஆனா ஏசாயா தரிசனத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்தை பார்த்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டிலேயே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தீர்க்க தரிசனமாய் ஒரு காரியத்தை ஏசாயாவுக்கு காண்பித்தார். இன்னும் சில 100 ஆண்டுகள் வரப்போகுது, ஒரு நாள் வரப்போகிறது. அன்னைக்கு
இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவே போடப்பட்டிருக்கிற திரைச்சிலை விலகப் போகிறது. திரைச்சிலை கிழிக்கப்பட போகிறது. திரைச்சிலை கிழிக்கப்பட போகிறது. அதை விட முக்கியம், அந்த திரைச்சிலை என்னைக்கு கிழிக்கப்படுதோ அன்னைக்கு அது வரைக்கும் கிருபாசனத்தில் உட்கார்ந்திருந்த ஆண்டவர் அன்னைக்கு அவருடைய மரணத்தின் மூலமாக ஒரு ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபித்து உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்க போகிறார். அன்னைக்கு தான் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டு அவருடைய ஆவி கொடுக்கப்பட்டு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது என்பதை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயாவுக்கு கர்த்தர் காண்பித்து விட்டார். திரைச்சில கிளிய போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஏசாயாவுக்கு கர்த்தர் காண்பிச்சிட்டாரு. திரைச்சில கிளிய போகுது. ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க போகிறார். இப்போ அவன் பார்த்தது மாதிரி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் இருந்த திரைச்சில கிழிந்ததா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27:50. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம் எல்லாராலும் பார்க்கப்பட்டது. ஏன்னா திரைச்சீலை என்ன செஞ்சிருச்சு? கிழிஞ்சிருச்சு. இப்ப கவனிங்க, திரைச்சீலை கிழிஞ்சதை எல்லாரும் பார்த்தாங்க. திரைச்சீலை கிழிஞ்சிருச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த உள்ளே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவா இருக்கிறார்னு நிறைய பேருக்கு தெரியல. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை கர்த்தர் ஏற்கனவே எழுதி வைத்திருந்தும் அந்த அதிகாரத்தை அநேகர் வாசித்திருந்தும் அநேக யூதர்கள் அதை படிச்சிருந்தோம். அவங்களுக்கு இதெல்லாம் விளங்கலை. இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு அதை கர்த்தர் விளங்க பண்ணி இருக்கிறார். திரைச்சீலை கிழிஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிட்டார்னு அர்த்தம். அவர் பல ஆண்டுகளாய் கனவு கண்டு கொண்டிருந்த, பல ஆண்டுகளாய் அவர் காத்து கொண்டிருந்த அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் என்ன செய்து விட்டார்? ஸ்தாபித்து விட்டார். சிங்காசனம் போடப்பட்டு விட்டது. அவர் உட்கார்ந்துட்டார். இப்ப கேள்வி, எங்க பாஸ்டர் ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்கிறார்? ராஜ்யம் எங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது? அதுக்கும் அதே வசனத்தில் கர்த்தர் நமக்கு விடை கொடுக்கிறார். தேவாலயத்திலே. எங்க? இதெல்லாம் எங்க பார்க்கிறாரு? தேவாலயம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் எதுங்க தேவாலயம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த தேவாலயம் எங்க இருக்கு? நீங்களே, உங்கள் சரீரமே. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும். இப்ப தேவாலயம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. நம்ம தான் தேவாலயம். அப்ப உயரம் உன்னதமான சிங்காசனம் எங்க இருக்கு? சொல்லுங்க. இப்ப கேள்வி, அது உயரமும் உன்னதமுமா இருக்குதா? அந்த சிங்காசனத்துல அவர் தான் உட்கார்ந்து இருக்கிறாரா? ஞாயிற்றுக்கிழமை அவரை உட்கார வச்சிருவோம். வாங்க ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் எல்லாம் கரெக்ட். ஆனால் திங்கக்கிழமை போய் அவரை கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு நம்ம ஏறி உக்காந்துக்கிறோம்.
இனி நீங்கள் எப்போ சிங்காசனத்தில் உட்காந்தா போதும். கண்டிப்பாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வரப்போகுது, சர்ச்சுக்கு நான் போக போகிறேன். அப்போ வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க. மற்ற நாள்லாம் மதம் மதம், தட் இஸ் ரிலிஜியன். இப்போ நான் ஆள்றதில்லை. 24/7 நீங்கள் என்னை ஆளணும் ஆண்டவரே. அது அவ்வளவு ஈஸி இல்லை, அது அவ்வளவு ஈஸி இல்லை. சுயம் நம்மை ஆளுகை செய்தே பழகிடுச்சு. நாம் நம்மை ஆளுகை செஞ்சு பழகிட்டோம். திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என் சித்தத்தின்படி அல்ல. அப்படின்னா என்ன சொல்கிறோம்? நான் ஆள மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் ஆளுங்க. என் விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம். திரும்ப 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 இந்த இடத்துக்கு வரும்போது பரலோகத்தின் ஆட்சி உங்களுக்குள்ளே, உங்க வீட்டுக்குள்ளே தொடர்ந்து நடைபெற கர்த்தர் உதவி செய்வார். பரலோகத்தின் ஆட்சி நடந்தா குறைவே இல்லை. பரலோகம் தேவனுடைய ஆட்சியில் என்ன கிடையாது? குறைவே கிடையாது. எல்லாம் மீதி மீதி மீதி. அங்கே தூதர்கள்லாம் சாப்பிட்ட மீதியைத்தான் 30 லட்சம் பேர் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டு மீதி எவ்வளவுதான் அங்கே மீதி இருக்கோ தெரியல, எவ்வளவுதான் அங்கே இருக்கோ தெரியல. அதுதான் உங்கள் குடும்பம், அதுதான் உங்கள் வாழ்க்கை. தேவன் ஆளுகை செய்கிறதுக்கு விட்டு கொடுங்க, தேவன் ஆளுகை செய்கிறதுக்கு இடம் கொடுங்க. நம்ம ஆளுகைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. நான் ஆளுகை செய்யக்கூடாது, நீங்கள் ஆளுகை செய். எழுப்பி நிற்போம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்க நான் கண்டேன். யோசியா ராஜா மறிச்சிட்டாரே, இனி நான் எப்படி ஊழியம் செய்ய போறேன், நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்த போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஏசாயாவின் கண்ணை கர்த்தர் திறந்த மாதிரி இந்த கால நேரத்தில் உங்க கண்ணை கர்த்தர் திறக்க விரும்புறார். பிரதர், உங்க கண்ணை கர்த்தர் திறக்க விரும்புறார். அவரை பாருங்க. உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவரை பாருங்க. உங்க உள்ளத்துக்குள்ள, தேவாலயமாகிய உங்க உள்ளத்துக்குள்ள உயரமான இடம் அவருக்கு. எல்லா நாட்களிலும், எல்லா நேரத்திலும் உமக்குகந்த தூய பலியாய்